வணக்கம் குழந்தைகளே, இன்று ஒரு அழகான கிளியின் கதையை சொல்லப் போகிறேன். ஒரு முறை ஒரு அழகான கிளி பச்சை நிறத்தில் ஜொலித்தது. அதன் பெயர் பாக்கி. பாக்கி மிகவும் பேசக்கூடிய மற்றும் புத்திசாலியான கிளி. அது சின்னஞ்சிறிய புன்னகையுடன் பல்வேறு குரல்களில் பேச முடிந்தது. பாக்கி ஒரு பழைய பஞ்சாயத்து வீட்டின் பின்புறம் வாழ்ந்து வந்தது. அந்த வீட்டின் மூதாட்டி ரம்யா பாட்டி பாக்கியை வளர்த்து வந்தார். ரம்யா பாட்டி மிகவும் சின்ன பிள்ளைகளாக கிளியை பார்த்து கவனித்தார். ஒரு நாள் பாக்கி தனது கூண்டில் இருந்தது. அது வெளியே சென்று பறக்க விரும்பியது. ரம்யா பாட்டி அதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. பாக்கி மிகவும் சோர்வாக இருந்தது. அது பாட்டியிடம் கெஞ்சி பார்த்து, நான் வெளியே போய் வந்து வருகிறேன் என்று கூறியது. இறுதியில் பாட்டி பாக்கிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். சரி பாக்கி, நீ வெளியே சென்று வரலாம், ஆனால் மிகவும் கவனமாக இரு என்று கூறி பாக்கியின் கூண்டை திறந்தார். பாக்கி பறந்து வெளியே சென்று அழகான பசுமை காடுகளை, நதிகளை, மலைகளை பார்த்தது. அப்போது அது ஒரு பெரிய கழுகு பறந்து வந்து அதனை அச்சுறுத்தியது. பாக்கி மிகுந்த பயத்தில் பறந்தது. அதன் பிறகு பாக்கி தன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டு வந்து ரம்யா பாட்டியிடம், பாட்டி, வெளிநாடு மிகவும் ஆபத்தானது, நான் இனி வெளியே செல்ல மாட்டேன் என்று கூறியது. அந்த நாளில் இருந்து பாக்கி அவ்வப்போது தனது கூண்டில் பாதுகாப்பாக இருந்து பாட்டியின் அன்பில் மகிழ்ந்தது. குழந்தைகளே, இந்த கதை குழந்தைகளுக்கு வெளியே செல்லும் போது அவசரப்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது.